இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி. குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. மீன ராசிக்கு தற்போது ஜென்ம சனி ஆரம்பித்திருக்கு. என்னென்ன மாற்றங்கள் நிகழும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கணும், என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மீன ராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா ஏதோ தனக்கே அந்த கஷ்டம் வந்துட்ட மாதிரி ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டா கூட தனக்கே அந்த சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீனராசி தான். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா வெளியில் எவ்வளோதான் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் பெருசாக புகழ்ச்சியாக வந்து அதிகம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவாங்க. தனக்கு மற்றவங்களுக்கு யாராவது ஒரு உதவி அப்படின்னா முதல்ல ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விருந்து, இந்த கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி நின்று எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு செய்வாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அங்கீகாரம் ஒரு பெருசாக உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வந்து அமர்ந்திருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா தற்போது கோச்சாரத்தில் வந்து உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். தனது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்க இருக்கிறார். இதனால் ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் ஒரு சில சுப பலன்களும் ஒரு சில அசுப நிகழ்வுகளும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நடக்கும். அஷ்டம சனி காலங்கள்லேயே ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. இந்த ஜென்ம சனி காலத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் டக்குன்னு சாதகமாக அமையும், ரொம்ப ஈஸியாக நடந்துடும், ஈஸியாக முடிந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ தற்போது வந்து உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் நல்ல ஒரு மேன்மை இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல் சுற்றாக இருந்தால் சிறுசாக பாதிப்பு ஏற்படும். 2ஆம் சுற்றாக இருந்தால் ஒரு 40-45 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் 2ஆம் சுற்றாக இருக்கும். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சுப நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 3ஆம் சுற்றாக வரும்போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த கற்பனை குதிரையெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அதை உட்காந்துக்கிட்டு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதன் பிரகாரம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க, அதன் பிரகாரம் ஓடுனீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உட்காந்த இடத்துலையே அதை சாதிக்கலாம் இதை சாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆசைகள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுடைய எண்ணங்களும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆசை அலைமோதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சிறிய செயலுக்கு கூட கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் கரெக்டாக நடக்கலையே அப்படின்னு யோசிக்கிறத விட ஸ்டார்டிங்கிலேருந்தே ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கும்போது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ ஒரு வேலையிலையோ இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியால் பெருசாக பாதிப்போ எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மீனராசி என்பவர்கள். என்ன அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி உறவுகளால் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வரவு செலவுலாம் பார்க்குறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் இழப்பு ஏற்படாமல் உங்களை காப்பாற்றுவார். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு நெருங்கிய உறவுகள் ஒரு சிலர்லாம் அவசரம், எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு திடீர்னு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தி உங்ககிட்ட ஒரு சிலர்லாம் பணம் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் திரும்பி கேட்டீங்க அப்படின்னா அது வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு. பொதுவாகவே மீனராசி என்பவர்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வராது. ஏன்னா குபேரனே நம்ம கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி கேட்கும்போது அந்த ஏழுமலையானே படாத பாடுபட்டு இருக்கிறார். அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்கள் யாருக்காவது, குறிப்பாக அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்காவது கடன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில மனசங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இந்த ஏலச்சீட்டு நடத்துகிறவங்க, நகைச்சீட்டு நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் தொடர்பான விஷயங்களில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்குமே கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் டக்குன்னு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை பளு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்காது. எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போராட வேண்டிய, உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறத்துக்கு கூட கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நபராக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 3ஆம் சுற்றாக இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் ஓய்வெடுக்க முடியாத சின்ன சின்ன தொந்தரவுகள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த 3ஆம் சுற்றில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மாணவர்களாக அந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டு வெளியில் போய் படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த பூர்வீக சொத்து கைக்கு இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகள் வகையிலையும் ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருவர் புகழ்ந்து பேசுகிறாங்க அல்லது தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னு அதில் மனசை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சில திட்டமிடுதல்கள், ஒரு சில வேலைகளை கரெக்டாக செய்ய முடியாத மனம் கொஞ்சம் குழப்பமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுப பலன்கள் மிகுதியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 5, 9க்கு அதிபதிகள் தசை நடந்து கொண்டிருக்கிறதுனால புகழ், நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்லா இல்லை அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சினிமா துறை சார்ந்து இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் கடந்து சென்று வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நேரமாக அமைந்திருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு பேச்சுள்ள நபராக, நல்ல ஒரு வாக்குறுதி உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும். அதே மாதிரி பேசிய பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் அந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அதற்கப்புறம் மேசராசிக்கு சுக்கிரன் செல்லும்போது ஒரு சில இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். இடப்பெயர்ச்சி, வீடு மாற்றுறது, தொழில் மாற்றுறது, வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஒரு சிலருக்குலாம் சுகர், ப்ரெஷர், பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.